ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய தலைவர் ஷம்மி சில்வா இன்றோ நாளையோ பதவி விலகி இருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இலங்கை கிரிக்கெட்டினுடைய எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கைகள் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றன. உண்மையில் இலங்கை என்ற நாட்டை உலக அரங்கில் தூக்கி நிறுத்தியது என்னவென்று கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நாம் சொல்லக்கூடிய ஒரு பதில்தான் கிரிக்கெட். இலங்கை இனவர்க்க முரண்பாடுகளால் சர்வதேச சமூகத்தில் கடுமையான அழுத்தங்களுக்குள்ளான போது, நன்மதிப்பை இழந்து நின்ற போது, கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான போது இலங்கைக்கு இன்னொரு முகத்தை கொடுத்தது கிரிக்கெட் தான். மொழி தெரியாத இந்திய மாநிலம் ஒன்றில் இலங்கையர் என்று நம்மை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு காலத்தில் உடனே கேட்கப்பட்ட முதல் கேள்வி சன ஜெயசூரிய பற்றி தெரியுமா என்பதுதான். இன்டர்நெட் இப்போது போல தன்னுடைய அகல கால்களை விரிக்காத ஒரு யுகத்தில் இலங்கையில் என்னதான் நடக்கிறது என்று தெரியாத, இலங்கை ஜனாதிபதியின் பெயரை முறையாக உச்சரிக்க கூட தெரியாத, உலகத்தினுடைய மூலை முடுக்குகளில் பறந்து விரிந்திருந்தவர்களுக்கெல்லாம் அரவிந்த டி சில்வாவும் முத்தையா முரளிதரனும் சன ஜெயசூரியவும் அர்ஜுன ரணதுங்கவும் பரிச்சயமாகி இருந்தார்கள். இப்படி இருந்த கிரிக்கெட்டுக்கு என்ன நடந்தது? இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பதவி வகித்த ஷம்மி சில்வாவை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உடனடியாக பதவி விலகுமாறு உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கு ஷம்மி ஒரு வார காலம் அவகாசம் கோரியிருப்பதாகவும் ஏப்ரல் 22ஆம் தேதி டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க எதிர்கட்சியில் இருந்தபோது இதே கிரிக்கெட் நிர்வாகத்தை மிக கடுமையாக விமர்சித்தும் இருந்தார். ஜனாதிபதி தேர்தல் மேடை ஒன்றில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்று இருப்பது 1996ஆம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் வெற்றிக்கு பிறகு பல மில்லியன் டாலர் பணம் வந்து கொட்டத் தொடங்கிய பிறகு கிரிக்கெட் ஆனது விளையாட்டு என்ற அந்தஸ்தை தாண்டி பணம் காய்க்கும் மரமானது என்றும் அனுரகுமார் திசாநாயக்க சொன்னார். இன்று நிர்வாக சபையிடமும் கிரிக்கெட் வீரர்களிடமும் தாராளமாக பணம் புழங்குகிறது என்றும், பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் கிரிக்கெட் கிளப்புகளை நடத்துகிறார்கள் என்றும், பெரும் பெரும் வியாபாரிகள் கிரிக்கெட்டுக்கு அனுசரணை வழங்குவதால் முறைகேடுகளும் ஊழலும் லஞ்சமும் பல்கி பெருக தொடங்கியது என்று கிரிக்கெட்டினுடைய வரலாற்றையே தோலுரித்த அவர் தமது நிர்வாக காலத்தில் இவற்றுக்கெல்லாம் சரியான உத்தடம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். ஆனால் தேர்தல் மேடைகளில் சொன்னது போல மறுநாளே கிரிக்கெட் நிறுவனத்தையோ அதன் தலைவரையோ மாற்றுவது அத்தனை இலகுவான காரியமாக அமையவில்லை. ஜனாதிபதி நினைத்தால் பிரதமரையும் அமைச்சர்களையும் வேண்டுமானால் மாற்றலாம். ஆனால் கிரிக்கெட் நிறுவன தலைவரை அப்படி தூக்கி போட முடியாது. அந்த அளவுக்கு அது வலிமையான நிறுவனம். அப்படி கை வைக்க போனால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. உடனே இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்துவிடும். இப்படித்தான் தொடர் தோல்விகளால் வெகுண்டெழுந்த முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரை தன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு அனுப்பி 7 பேர் கொண்ட இடைக்கால நிர்வாக சபை ஒன்றை நிறுவினார். இதன் தலைவராக முன்னாள் இலங்கை கிரிக்கெட் தலைவர் அர்ஜுன ரணதுங்க நியமிக்கப்பட்டார். ரொஷான் ரணசிங்கவின் இந்த அதிரடிக்கு ரசிகர்கள் மத்தியில் பலத்த ஆதரவு கிடைத்தது. ஒரே நாளில் ஹீரோவானார் ரொஷான் ரணசிங்க. ஆத்திரம் கொண்ட ஷம்மி சில்வாவும் கிரிக்கெட் நிறுவனத்தின் உயர் பதவிகளை அலங்கரித்தவர்களும் ரொஷானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் என்பது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் என்றும் அதற்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் புது வியாக்கியானம் ஒன்றை கொடுத்தார் ஷம்மி சில்வா. ஷம்மி அத்தோடு நிற்கவில்லை. இலங்கை அரசின் அமைச்சர் ஒரு தலைப்பட்சமாக கிரிக்கெட் நிறுவனத்தை கலைத்திருப்பதாகவும், இது கிரிக்கெட்டில் அரசியல் தலையீடு கூடாது என்ற சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் விதிகளுக்கு முற்றிலும் விரோதமானது என்றும் தன்னுடைய உயர் திரு இந்திய நண்பர்களிடமும் ஐசிசியிடமும் முறையிட்டார் ஷம்மி சில்வா. ஐசிசி உடனடியாக இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்தது. அத்தோடு நின்றுவிடவில்லை. ஷம்மி சில்வா நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து இடைக்கால கிரிக்கெட் நிர்வாகத்தை இயங்க விடாமல் முடக்கினார். மேலும் அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவுக்கு எதிராக மற்றொரு அவதூறு வழக்கு ஒன்றையும் தொடுத்தார். இந்த காரியங்கள் ரொஷான் ரணசிங்கவை நிதானம் இழக்கச் செய்தன. ஷம்மி சில்வா ஐசிசியிடம் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய கோரியமையானது அப்பட்டமான தேச துரோகம் என்றார் ரொஷான் ரணசிங்க. ஆனால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கிரிக்கெட் ரசிகர்களை தவிர யாருமே இருக்கவில்லை. அமைச்சர்கள் எல்லாம் ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தார்கள். உண்மையில் சீன கம்யூனிச கட்சி மாநிலம் எங்கும் இருக்கக்கூடிய அதனுடைய கிளைகள் வழியாக தலைவரை தேர்வு செய்வது போல ஒன்றுதான் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு தலைவரை தேர்வு செய்யும் பொறிமுறையும். நாட்டின் கிரிக்கெட்டை மேம்படுத்தும் நபர்களை தேர்வு செய்வதற்கு பதிலாக எப்போதும் அவர்களுக்கு ஏற்றாற்போல ஒரு நபரை தேர்வு செய்வார்கள். இந்த வினோதமான தேர்தல் முறையை மாற்ற அனுரகுமார அரசு உட்பட எந்த அரசாலும் இதுவரை முடியவில்லை என்பதுதான் வரலாற்று சோகம்.
அந்த அளவுக்கு வலிமையான எதேச்சதிகார ஒன்றாகத்தான் கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய பதவி இருந்தது. இதனால் தான் ஷம்மி சில்வா அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவை ஒரு ஆளாகவே அவர் மதிக்கவில்லை. ஆத்திரமடைந்த ரொஷான் ரணசிங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கடுமையான சொற்பிரயோகங்களால் அர்ச்சனை செய்ய தொடங்கினார். ரணில் ஒன்றோ என் பக்கம் நிற்க வேண்டும் அல்லது ஷம்மி பக்கம் நிற்க வேண்டும் என்றார். ஆனால் ரணிலோ ஷம்மி சில்வா பக்கமே கர்ணம் அடித்தார். ரொஷான் ரணசிங்கவின் விளையாட்டு அமைச்சர் பதவியுடன் சேர்த்து நீர்ப்பாசன அமைச்சர் பதவியும் பறித்து எறியப்பட்டது. மொத்தத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையாக தூக்கி வீசப்பட்டார் ரொஷான் ரணசிங்க. இந்த காரியங்களால் வெறுத்து போன ரொஷான் ரணசிங்க 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு காரசாரமான உரை ஒன்றை ஆற்றினார். 2023ஆம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆடிய 9 போட்டிகளில் வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற இலங்கை அணியினுடைய அவமானகரமான நிலைமையை மாற்றுவதற்காகவும் தொடர்ச்சியாக சமூகத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை பதவிகள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசிகர்களின் அதிருப்தியை நீக்கி பரிசுத்தமான வெளிப்படை தன்மையான நிர்வாகத்தையே மேற்கொள்ள தான் நாடியதாகவும் அதற்கு மாஃபியாக்கள் இடம் கொடுக்கவில்லை என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்தார். மேலும் தன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய காரியாலய பிரதானி சாகல ரத்நாயக்கவுமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தான் பேசும் எந்த ஒரு வசனத்தையும் பாராளுமன்ற ஹன்சார்டில் இருந்து நீக்க வேண்டாம் என்றும் எகிரியிருந்தார். இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும், இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்வது என்பது பிரதம நீதியரசரை போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதை விட கடினமானது. இப்போது கூட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஷம்மி சில்வாவை நீக்கவில்லை, விலகிச் செல்லுமாறுதான் அழுத்தம் பிரயோகித்திருக்கிறார். அதற்கு முன்னர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் முறையான ஒப்புதலையும் இலங்கை அரசு பெற்றிருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாருங்கள், எந்த அளவுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நாடுகளினுடைய கிரிக்கெட் வாரியங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்று. இதெல்லாம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் இந்தியாவின் ஆதிக்கத்துக்கு பிறகு வந்த வினைகள் என்றும் பலரும் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். எப்போது கிரிக்கெட் என்பது பணவீட்டும் வர்த்தக பண்டமானதோ, இப்போது கிரிக்கெட் தேசத்துக்காக விளையாடுவது என்பதை கடந்து IPL இந்தியன் பிரீமியர் லீக்குக்காக முன்னுரிமை என்று ஆனதோ, அப்போதே அதனுடைய கண்ணியத்தை இழந்து விட்டது. ஆக இந்திய கிரிக்கெட் என்பது பெரும் வருமானம் ஈட்டும் ஒரு துறையாக வளர்ந்து நிற்கிறது. இந்த பல பில்லியன் டாலர் பணம் தரக்கூடிய அதிகாரமும் சொகுசும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை ஆட்டி படைக்கும் அளவுக்கு வியாபித்து நிற்கிறது. கடைசியில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள கிரிக்கெட் நிறுவனங்களில் தமக்கேற்றாற் போன்ற பொம்மைகளை உட்கார வைக்கும் அளவுக்கு இந்த செல்வமும் அதிகாரமும் கோலோச்சுகிறது. 3/2 பங்கு பலம் கொண்ட அரசு இருந்தும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருந்தும் எந்த பலனுமே இல்லை. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஒரு துரும்பை கூட அள்ளி போட முடியாது. இந்த விதி இலங்கைக்கு மட்டுமல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உட்பட அனைத்து நாடுகளுக்குமே பொருந்தும். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாதே தவிர மற்ற அனைத்தையும் நிறைவேற்ற அதிகாரத்தால் செய்ய முடியும் என்று ஒரு முறை முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன தெரிவித்திருந்தார். அவர் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் கிரிக்கெட் நிறுவன தலைவரை மாற்ற முடியாது என்றுதான் சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய தலைவர் தான் ஆச்சரியப்படும் வகையில் இன்றோ நாளையோ பதவி விலக தீர்மானித்திருப்பதாக செய்திகள் அடிபடுகின்றன. வெற்றிடமாகும் இந்த பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான எரான் விக்ரமரத்னவினுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சரி, நிறுவனத்தின் தலைவரை மட்டும் மாற்றினால் எல்லாம் சரியாகி விடுமா? 2027 உலக கிண்ணத்தை இலங்கை வெல்லுமா என்று கேட்டால் பெரிய சைஸில் அதற்கெல்லாம் இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு நாட்டில் ஆட்சி மாறியது என்பதற்காக அத்தனை வருடங்களாக இயங்கிய சிஸ்டம் இலகுவில் மாறிவிடாது என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் கண்முன்னே சாட்சி. ஊழல் செய்தவர்கள், எப்போதும் அரசு சொத்துக்களை விழுங்கி ஏப்பம் விட்டவர்கள், வீண் விரயம் செய்தவர்கள், பழைய அரசாங்கங்களின் செல்ல குழந்தைகளாக அதிகார போதைகளில் இருந்து செல்லா காசானவர்கள் என்று ஒரு பெரும் கும்பல் இன்னமும் அரசு சேவைகளில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு சரியான காரணமின்றி சீட்டு கிழித்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. சரியான சந்தர்ப்பங்கள் அமையும் வரை காத்திருக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் தேச விரோத காரியங்களில் ஈடுபடுகிறார்களா என்று அவதானித்தபடி இருக்கவும் வேண்டும். அரச நிர்வாகமும் முறையாக சுழலவும் வேண்டும். ஆக ஒவ்வொன்றாய்தான் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. நாளை ஷம்மி சில்வா விலகி அந்த ஆசனத்துக்கு எரான் விக்ரமரத்னவோ அல்லது வேறு யாரோ நியமிக்கப்பட்டாலும் உடனடியாக எல்லாம் தலைகீழாக மாறிவிடாது. அதே ஊழியர்களுடன் தான் பணி செய்ய வேண்டியிருக்கிறது. முன்னர் கொடுக்கல் வாங்கல் செய்த அதே உள்ளூர் சர்வதேச வியாபாரிகள்
மீண்டும் புது வேஷத்தோடு கதவை தட்ட தயாராகுவார்கள். ஆக பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன. அதற்காக எதுவுமே சாத்தியமில்லை என்று அர்த்தம் அல்ல. சின்ன சின்ன வெற்றிகளில் இருந்துதான் பிரமாண்டமாக ஆரம்பிக்க முடியும். 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண வெற்றி களிப்பு கொண்டாட்டங்களில் அர்ஜுன ரணதுங்கவின் நடவடிக்கைகளை பார்த்தால் நன்றாக புரியும். அவருக்கு அந்த வெற்றி எந்தவித திடீர் பரவசத்தையும் ஏற்படுத்தவில்லை. தாம் இத்தனை காலம் எடுத்த அந்த பெரும் முயற்சிக்கு கிடைத்த பலன் என்பது போல, தான் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தது போல நடந்து கொண்டிருப்பார் அர்ஜுன ரணதுங்க. இதெல்லாம் அடிப்படை ஒழுக்கமும் நேர்த்தியும் கற்றுக் கொடுத்த பாடங்கள். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் மட்டுமல்ல, கிரிக்கெட் வீரர்களினுடைய சிந்தனையில் இருந்தும் மாற்றம் ஏற்பட வேண்டும். வெறும் தலைமையை மாற்றி நிர்வாகத்தை மாற்றிவிட்டு போவதால் ஆகப் போவது ஒன்றுமில்லை. ஒரு புரட்சிகர மாற்றமே இங்கு தேவையாக இருக்கிறது. இலங்கை அதன் புகழின் உச்சியில் இருந்த நாட்களை மீண்டும் தரிசிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.